சாத்தான் பாருங்க எங்கே போய் என்ன செய்யறான் பாருங்க. திருநெல்வேலிக்கே அல்வா, உலக மக்களுக்காக வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானேங்கிறாரு. உணவாக வந்தவனுக்கே இவன் உணவு ஊட்ட போறான். டேய், நீ எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும்டா, கெட் அவுட். மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையிலே நான் பசியாய் இருக்கிறேன், பசி கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய உணவு என்ன? அவர் எனக்கு செய்ய கொடுத்த வேலையை செய்து முடிப்பதே எனது உணவு. போடா, எனக்கு இந்த உணவு இல்லடான்ட்டார். இன்னைக்கு நாம அப்படி சொல்ல வேண்டிய துணிச்சல் மிக்கவர்களாக மாற வேண்டும், தனித்திருக்க வேண்டும். இன்னைக்கு தனித்திருக்கிறத விரும்புறது இல்ல, கூட்டம் கூட்டமா ஓடணும். அப்படி எதுவுமே இல்லையா, டிவியை பார்க்கணும். டிவியும் இல்லையா, கையில செல்போன் இருக்கு. என்றைக்காவது நாம் கடவுளோடு தனித்திருக்கிறோமா? விழித்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று அது அல்ல, மாறாக எந்த நேரத்திலும் சாத்தான் நம்மை விழுங்க வருவான். நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். பதவி, நாம் பசித்திருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். இதை சுட்டிக்காட்டக்கூடியதுதான் இந்த தவக்காலம். அப்படி இல்லை என்று சொன்னால் உங்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கையும் விடுக்கிறேன். அழகை சோதனை அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வருமுறை என்ன அர்த்தம்? நேரம் கிடைக்கிறப்ப திருப்பி வருவேண்டா, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. கெத்சமனே தோட்டத்துக்கு வந்துடுறான், வந்துட்டான் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் இயேசு என்ன சொல்றாரு? தந்தையை கூடுமானால் இந்த துன்பக்காலம் என்னை விட்டு அகலட்டும். அவன் தள்ளி விட்டான். அவர் என்ன சொல்றாரு? உன் சித்தத்தின்படி நடக்கட்டும். இங்கதான் விழிப்பு. இங்க தூங்குறாங்க, விழித்திருந்து ஜெபிங்கடா.